இந்த டி நகர் பகுதி அருமை தோழர்களே, நண்பர்களே, என்னுடைய அருமை நண்பர் மறைந்த ஜே அன்பழகன் அவர்களுடைய மகனார் மரியாதைக்குரிய ராஜா அன்பழகன் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இந்த டி நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்காக தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக இங்கே வந்து உங்களிடம் வாக்கு சேர்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து 2-3 நாட்களாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்து வருகிறேன். அதோடு வருகின்ற 20ஆம் தேதி எங்களுடைய அன்பு தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து இந்திய வரலாற்றில் ஆம் ஆத்மி கட்சியின் வரலாற்றில் முதலாக ஒரு கூட்டணி கட்சிக்கு முதலாக வந்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் என்றால் அது இதுதான் முதல் உணவை. அது ஒரு அன்பு தலைவர், தமிழகத்தினுடைய தன்னிகரல்லா முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நட்புதான் காரணம். தமிழ்நாட்டு வரலாறுலேயே ஒரு ஈகோ இல்லாத ஒரு முதல்வர்னா அது திரு ஸ்டாலின் அவர்கள் தான். டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு, ஒரு நேர்மையான ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. கல்வியிலும் சுகாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சாரு. அதையெல்லாம் எதற்காக நம்முடைய அன்பு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஈகோ இல்லாத ஒரு முதல்வர் என்று சொன்னா அங்கே நடந்து கொண்டிருப்பது எல்லாம். ஏன்னா தமிழ்நாட்டு வரலாறு நமக்கு நல்லா தெரியும். எதை செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடிய முதல்வர்கள் இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் மாறி நானும் தெரிந்து கொள்கிறேன் என்று கருதி சொல்லி டெல்லிக்கு போய் அங்க இருக்கின்ற மாடல் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து, அங்க இருக்கின்ற சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள் எல்லாம் பார்த்து, அதோடு மட்டும் இல்லாம அதை போல நான் தமிழ்நாட்டில் உருவாக்குவேன் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்ததோடு எந்த ஈகோவும் இல்லாமல் நான் தான் செய்தேன் என்று சொல்லாமல் அரவிந்த் இதை காரணமாக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையே அழைத்து அவர்களையே இங்கு கொண்டு வந்து இங்கே கல்விக்கான திட்டங்களை உருவாக்கி காட்டியவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். மக்கள் வாக்களிக்க இவங்களை விட்டு இன்னைக்கு ஆளு கிடையாது. இதை போல திட்டம் போட்டவங்க தமிழ்நாட்டு வரலாறுல கலைஞருக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் இன்னைக்கு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி நடத்துறது இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் எல்லா முதல்வர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சர்வாதிகாரியின் கீழ் ஒரு முதலமைச்சராக இருப்பது எவ்வளவு சிரமம் என்பதை யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு மோடியின் கீழ், மோடி என்ற சர்வாதிகாரி, மோடி என்கிற ஃப்ராடு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இங்கே ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் என்றால், நாங்கள் தனியாக புறப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறது என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ பேர் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி இருக்கலாம். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி வந்து உங்களுக்கு உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கிறது என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. இது நியாயத்திற்கான வாக்கு கேட்கிறது, நேர்மைக்கான வாக்கு கேட்கிறோம். நாங்க நல்ல ஒரு ஆட்சி வேணும் கேட்கிறோம். பிஜேபி என்ற ஒரு அராஜகமான கட்சி, மனித குலத்துக்கே விரோதமான ஒரு கட்சி. அந்த கட்சி வீழ்த்தப்பட வேண்டும். கொல்லைப்புறமாக தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை நீங்கள் வீழ்த்தியாக வேண்டும். இது மனித குலத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவை ஒன்று இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியையும் அதோடு சேர்ந்து இந்த எடப்பாடியில் ஒரு ஆள் இருக்கிற மனுஷன் நல்ல பேச்சே பேசுறது கிடையாது, தரமான பேச்சே கிடையாது, தாழ்வான பேச்சு. ஒரு முதலமைச்சருக்கு 10 தடவை தோத்து போயும் புத்தி இல்லாத ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார்னா பாத்துங்க. இப்ப 11வது முறையும் தோற்க போறாரு. ஆக இதை போன்ற நல்ல திட்டங்களை, என்னங்க கல்விக்கு சாதாரண திட்டம் இல்லைங்க, மதிய உணவு திட்டம் தான் நான் இருந்தது. நான் நேரா அண்ணா அறிவாலயத்துக்கு போயே நான் பாராட்டினேன். காலை உணவு திட்டங்க, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறது. ஏன்னா படிப்பு தானே பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தானே நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைகளை இன்று தமிழ்நாட்டில் தலை நிமிர செய்ய
அவர்களுடைய வருங்கால கத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அவர் மு.க. ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள். காலை உணவு திட்டத்தை கொடுத்து மத்தியானமும் கொடுத்து அதோட மட்டும் இல்லாம பிள்ளைகள் படிப்பதற்கு பெண்கள் 10வது 12வது தேறி வந்துட்டா அங்க 1000 ரூபாய் பணம் கொடுத்து நீ காலேஜுக்கு மாசம் மாசம் அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணாத, நீ நான் தர்ற உனக்கு, நான் உனக்கு தந்தையாக இருக்கிறேன் என்று சொல்லி 1000 ரூபாய். அதோடு மட்டும் இல்லாம என்னடா பொண்ணுங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமே பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் முதல்வன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தை வைப்போம். ஆண் பிள்ளைகளுக்கும் 1000 ரூபாய். இது காசு 1000 ரூபாய் பெரிய காசு சின்ன காசு நான் பேசல. அவர்களை ஊக்குவிக்கின்ற வேளையில் அவர்களின் வருங்காலத்தை சிந்தித்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்றால் இதை யாராவது மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையால் இந்த 1000 ரூபாய் மகளிர், அதாவது எம்எல்ஏக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான், எல்லா சலுகையும் கொடுக்கிறான், மந்திரிகளுக்கு சலுகை கொடுக்கிறான், எம்பிக்கள் போறவங்களுக்கு சலுகை கொடுக்கிறான். அதையெல்லாம் பார்த்து சிந்தித்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஜெயிச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஜெயிச்சு போய் பலனடைகிறோமே, மக்கள் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிதான் அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வருகிறதே. அதான் அந்த 1000 ரூபாய். 1000 பத்தாது, சும்மா போய் சொல்லுவான். திரு மு.க. ஸ்டாலின் 1000 கொடுக்கிறாருன்னா நான் 2000 கொடுக்குறேங்கிறான். நான் 2000 கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தாரு 4000 கொடுக்குறேன். கொடுக்கறவனா இருந்தாலும் சரியா சொல்லுவான், கொடுக்காதவங்க எப்பவுமே எது வேணா ஏலம் கேட்கிற மாதிரி சொல்றான். ஆக கண்டிப்பாக 1000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்துகிட்டு இருக்குது. அதுவும் இது கொடுக்காம தடுப்புவாங்கன்னு நினைச்சு 5000 ரூபாயை நீங்கள் எதிர்பார்க்காத காலையில் வந்து விழுந்தது. காலையில் அக்கௌண்ட் போய் பார்த்தா 5000 ரூபாய். எல்லா தாய்மார்களும் அசந்து போயிட்டாங்க. எங்க இருந்து அந்த 5000 ரூபாய் பணம் வந்துச்சு அப்படின்னு தவிச்சு போய் ஆச்சரியப்பட்டு, யார் போட்டா, நீ போட்டியா? அண்ணனை கேட்கிறான், தம்பியை கேட்கிறான், மாமாவை கூப்பிட்டு கேட்கிறான், எப்படி நீ போட்டி எங்க அக்கௌண்ட்டுக்கு? கடைசிதான் மெசேஜ் அப்புறம் தான் வருது. இது எங்களுடைய தமிழகத்தினுடைய தன்னிகர் இல்லா தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்ம தாராளமா நம்பலாம், நம்பித்தான் ஆகணும். 1000 ரூபாய் போட்டவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்க முடியாதா? இதை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி. இதை எப்படி கொடுக்க முடியும்? எங்கே இருந்து பணம் வரும்னு கேட்டவர் தான் எடப்பாடி. ஆகையால் நண்பர்களே, தயவு செய்து சிந்திங்க. இந்த முறை திமுகவை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்று இந்த பாசிசத்தை எதிர்க்கிற சக்தி யாருக்கும் இல்லை. அந்த ஆற்றல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆகையினால் தான் சொல்லுகிறேன், தோழர்களே, வேட்பாளர் மிக சிறந்த மனிதன், அவங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவர். அதுக்காக இல்லை, இந்த மக்கள் ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்கணும், மக்களுக்கு உதவக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கணும். நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் கூட்டணி கட்சிகள் மொத்தம் எல்லாருமே இருக்கிறீங்க. இதை இன்னைக்கு ஸ்டாலின் எதை நம்புகிறார் என்றால் உங்களைத்தான் நம்புகிறார், உங்களைத்தான் நம்புகிறார். வேட்பாளர் வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் வீடு வீடாக போகணும். மக்களை சந்தித்துக் கொண்டு காலையில் உதிக்கின்ற உதய சூரியனுக்கு பின்னால் நீங்கள் உங்கள் துவக்கத்தை ஆரம்பித்து விட வேண்டும். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து உண்மைகளை, பொய் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை வைக்கவில்லை. எல்லா உண்மைகளை சொல்லுங்கள். இப்படிப்பட்ட கட்சி நமக்கு வேண்டும், இப்படிப்பட்ட ஆட்சிதான் வேண்டும், மீண்டும் தொடர வேண்டும். ஸ்டாலின் தொடரணும். தமிழ்நாடு ஸ்டாலின், தமிழ்நாடு ஸ்டாலின், தமிழ்நாடு. நன்றி. சிறப்பான உரை தந்த ஆம் ஆத்மி கட்சியின் சேர்ந்த அண்ணன் ரசிகரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.